என்ன பார்வதி, பார்த்து செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமதுமா. அம்மா. பரவாயில்ல விடு பார்வதி. இல்லம்மா, நீ ஏதோ சொல்ல வந்த. என்னது? அது ஒண்ணும் இல்ல. நீ இதெல்லாம் கிளீன் பண்ணு. இல்லம்மா, நீ ஏதோ சொல்ல ஆரம்பிச்ச, இப்ப பேச்ச மாத்திட்ட. என்ன சொல்ல வந்த? அது ஒண்ணும் இல்ல பார்வதி. வெள்ளிக்கிழமை படம் உடைஞ்சிட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதான். அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ என்ன வேணும்னா உடைச்ச? கை தவறி தானே கீழே விழுந்துச்சு. இல்லம்மா, என்னால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல. நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது கால் தடுத்துச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறது இல்லையா? ரோட்ல நடந்து போகும்போது பூனை குறுக்க வந்துச்சுன்னா அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோங்கிற பயத்துல திரும்ப வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த போட்டோ ஒடிஞ்சதுல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பார்வதி, நீ பழைய பார்வதியா இருந்தா நீ சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சுமூகமா போயிட்டு இருக்குல்ல. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. குழப்பிக்கிறது இல்லம்மா, ஏற்கனவே நடந்த மாதிரி திரும்ப ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை தான். உன் மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பிரளயமே நடத்த வேண்டியதா போயிடுச்சு. அவர் மனசுல என்ன தவிர வேற யாருமே இல்ல. அதுக்காக நாம அலட்சியமா இருந்துடக்கூடாது இல்லையா? அவ்வளவு பயம் இருந்தா உன் வீட்டுக்கார எங்க வெளியிலேயே அனுப்பாத. எந்த நேரமும் முந்தானிலேயே முடிஞ்சு வச்சுக்கோ. என்ன மணி, நான் இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்க, நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க? என் நிலைமை எப்படி உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்னும் புரியாதவில்ல உன் அம்மா. ஏற்கனவே 2 தடவை உன் தாலி கழண்டு விழுந்திருக்கு. அதனால ஏதாவது கெட்டதா நடந்திருக்கு? இல்ல. அது மாதிரி இதையும் நினைச்சிட்டு போ. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மனசு எப்பவும் பளிச்சுன்னு வெள்ளையா வச்சுக்க. அதுல ஒரு கரும்புள்ளை விழுந்தா கூட மொத்த வெள்ளையும் கலங்கலா போயிடும். நானும் உன் அப்பாவும் வாழாத வாழ்க்கையா நீயும் மாப்பிளையும் வாழ்ந்துட போறீங்க. கல்யாணம் ஆன புதுசுல எத்தனை நாள் அவர் என்ன தனியா விட்டுட்டு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு தெரியுமா? அதுக்காக ஒருத்தர் சந்தேகப்பட்டு நாங்க 2 பேரும் என்ன சண்டையா போட்டுக்கிட்டோம். நம்பிக்கை வேணும்மா. நம்பிக்கையோடு இறங்குற எந்த காரியமும் வெற்றியில தான் முடியும். உனக்கு ரொம்ப கவலையா இருந்தா கடவுள் முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோ. போம்மா. சரிம்மா. கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. அதுக்காக நான் என்ன பிராயச்சித்தம் வேணாலும் பண்றேன். ஆனா என் குடும்பத்துல மட்டும் எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ணிடாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். இதை பாருங்க சார், நான் சொல்றத அப்படியே சொல்றீங்களா? கடவுள். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசுல நினைச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கடவுள். குட், இட்ஸ் குட். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணுங்க. குட், அப்படித்தான். கடவுள். போன தடவை சொன்னதை விட இந்த தடவை சொன்னது பெட்டர். எங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. வெரி குட் சார். இனி நீங்க பேச்சு வருமானு கவலையே பட வேண்டாம். கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சரளமா பேச ஆரம்பிச்சிடலாம். சில சமயம் எங்களால முடியாத கேஸ கூட நாங்க கடவுளையும் சுய முயற்சியும் தான் நம்புவோம். அதனாலதான் நீங்க பேசுற முதல் வார்த்தையை கூட கடவுளாவே இருக்கட்டும்னு கடவுள்னு பேச உங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். அந்த கடவுள் உங்களை கைவிடல. நான் எதிர்பார்க்கறத விடவும் நீங்க சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சிருங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். நான் இத்தனை நாளா கடவுளுங்கிற வார்த்தையை சொல்லலை. ஆனால் சீக்கிரமே எனக்கு பேச்சு கொடுன்னு தினமும் அந்த கடவுளை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பேச்சு வரணும். நான் பாருக்கிட்ட சிவாவை பற்றி சொல்லணும். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த அயோகங்கிட்டேருந்து என் பொண்ணு பார்வதியை காப்பாற்றணும். இதுக்காகவே நான் பேசியே ஆகணும் டாக்டர். இப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு தனி கலையே வந்திருக்கு மாமா. ஹலோ ஹலோ ஹலோ, சார் இருக்காரா? நான் பார்வதி பேசுறேன். ஒன் செகண்ட். என்னங்க? பார்வதி யாரோ பேசுறாங்க. மீனா, ஒரு கப் காஃபி கொண்டு வாங்க. சரிங்க மாமா. மாமா, உங்களுக்கு காஃபி வேணுமா? சொல்லு பாரு. என்னங்க, இப்ப யார் போன் எடுத்தது? பேஷண்ட். போனை வச்சுட்டு பாத்ரூம் போயிருந்தேன். ரிங் அடிக்கே எடுத்துட்டாங்க. சுத்தம் மேனர்ஸ் தெரியாத ஜன்மங்க. ஏங்க திட்டுறீங்க? அவங்க நல்லது தானே பண்ணிருக்காங்க. எது நல்லது? இல்ல, நான் உங்களுக்கு போன் பண்ணி நீங்க உடனே எடுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு தானே டென்ஷன். சரி பாரு, எதுக்கு போன் பண்ண? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை கேட்டு நீங்க அதிர்ச்சியா எடுக்கூடாது. என்னது? நாம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அது அது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுங்க. எப்படி பாரு? ஒட்டடையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒட்டடை அடிக்கிறதுக்காக தொடச்சிட்டு இருந்தேன். அது தானவே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு.
அத ஃப்ரேம் போடுறதுக்காக லஸ்கார்னல்ல இருக்கிற கடையில கொடுத்துருக்கேன். நீங்க வரும்போது கொஞ்சம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரி பாரு. உடைஞ்சு போன மனச இப்பதான் ஒட்ட வச்சோம். அதுக்குள்ள நம்ம ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோ உடைஞ்சு போச்சு. அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். பாரு, அதை வேற நிகழ்ச்சியை மட்டும் பாரு. எல்லாத்துலயும் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா இந்த உலகத்துல வாழ்றதே கஷ்டம். இல்லங்க, ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். அது நானே இழுத்து விட்டுக்கிட்டது. மறுபடியும் அதே தப்பு எங்க நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. பாரு, இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் விட்டுட்டு நான் உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல இருக்கு. முதல்ல நீ உன் மனசுக்கு போட்டிருக்கிற சந்தேகங்கிற முகமுடிய கழட்டி வீசு. அப்போதான் இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்ல நீ வெளியே வர முடியும். ஐயோ, அதெல்லாம் நான் எப்பவோ கழட்டி வீசிட்டேங்க. இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல. ஐம் சாரி டு சே பாரு, கழட்டி எரிஞ்சிட்டுதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இன்னும் நீ கழட்டி எரியல. நீங்க தான் என்ன குழப்பறீங்க. பாரு, முழுசா நீ கழட்டி எரிஞ்சிருந்தனா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பயமா இருக்குன்னு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். கஷ்டம்தான். எப்போ சந்தேகங்கிற பிராணி மனசுல வந்து உட்கார்ந்ததோ அதை முழுசா விரட்டுறது கஷ்டம்தான். ஆனா நம்ம நல்லா இருக்கணும்னா அதை விரட்டி தான் ஆகணும். ஐயோ, இப்ப இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் முழுசா மாறிட்டேன்ல. ஓகே, அப்ப எது கவலைப்படுற? போட்டோ உடைஞ்சா மறுபடியும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனா மனசு உடைஞ்சாதான் ஃப்ரேம் பண்றது கஷ்டம். விட மாட்டேங்க. மனசு உடையறதுக்கு நான் விட மாட்டேன். ஒரு தடவை அது உடைஞ்சு நான் பட்ட வலி போதும். இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. வரத்துக்கும் நான் விட மாட்டேன். இனிமே நாம சேர்ந்து அனுபவிக்க போறது நிம்மதி மட்டும்தான். பாரு, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் வரப்போ போட்டோ வாங்கிட்டு வந்துடுறேன். வச்சிடுறேங்க. மாமா, ஆ? காஃபி. யாரு மாமா பார்வதி? அது என்ன மாமா யோசனை? நான் ஏதாவது கேட்க கூடாத கேள்வியை கேட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ கேள்வி கேட்காம இருந்தாதான் தப்பு. ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும்ல, அது ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து பேசினாங்க. அவ்வளவுதானா? நான் பார்வதின்னு சொன்னதும் எனக்கு ஒரு தடவை இங்க உதவி பண்ணாங்கல்ல, அவங்களா இருக்குமோன்னு நினைச்சேன். நீ இன்னும் அவங்கள மறக்கலையா? எப்படி மாமா மறக்க முடியும்? ஆபத்துல இருந்து காப்பாத்தினவங்கள மறந்தா அது மனுஷ தன்மையே இல்ல. கார் பின் சீட்ல மயக்கமா கடந்த என்ன நடு ரோட்லயே இறக்கி விட்டுட்டு போகாம தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லி ஹோட்டல் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்களே, அந்த மனசு யாருக்கு மாமா வரும்? அவங்க எனக்கு அக்கா மாதிரி. அவங்கள நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பாப்பேன். மாமா, நம்ம கல்யாணம் நடந்து அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அது உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா. அப்படிப்பட்டவங்கள எப்படி மாமா மறக்க முடியும்? நான் ஒன்னும் உன்னை மறக்க சொல்லலையே. இன்னும் நீ அவங்கள ஞாபகம் வச்சிருக்கியேன்னு தான் கேட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கு மாமா. சரி மீனா, வேற ஏதாவது வேலை இருக்கா? நான் வெளியே கிளம்பணும். பீரோ ஒழுங்குபடுத்தணும், பெட்ரூம்ல என்னென்ன பொருள் வைக்கணும்னு தீர்மானிக்கணும். ஏன்னா பெட்ரூம்ல கண்டதையும் போட்டு வச்சா உங்களுக்கு கோவம் வருமே. பெட்ரூம்ங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் அமைதி தர இடம்னு நீங்க தானே சொல்வீங்க. ஆமா மீனா, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் நல்ல விஷயம்தான் தெரியணும்.
அதே மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போதும் அழகான விஷயம்தான் தெரியணும். அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை மாமா. நீங்க தூங்கி எந்திருக்கிறப்போ உங்க பக்கத்துல நான் தானே இருப்பேன். மீனா, நீ பக்கத்துல இருந்தா மட்டும் அழகில்ல, நீ பக்கத்துல இருக்கேங்கிற நினைப்பு கூட அழகுதான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் ஆயுசு முழுக்க சந்தோஷமா வாழறதுக்கு நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையே போதும் மாமா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே